கடல் வழியாக முல்லைத்தீவிலிருந்து பருத்தித்துறை வரையான கண்டன போராட்டம் ஆரம்பம். சுபீட்சமான நாட்டுக்கு பதிலாக கழிவுகள் தேங்கிய நாடுதான் இப்போது எஞ்சியுள்ளது. சஜித் அறிவிப்பு. இலங்கையின் நிலை கவலைக்கிடம். சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள தகவல். ஆளும் தரப்பு பங்காளி கட்சிகளுக்கு விழுந்த பலத்த அடி. கோட்டபாய விடுத்துள்ள உத்தரவு. இரசாயன உரம் இல்லை. பெரும்போக செய்கையில் இருந்து விலகும் விவசாயிகள். தமிழர்களுக்கான உரிமைகள் நிச்சயம் கிடைக்கும். துணை தூதுவர் திட்டவட்டம். பாரிய போராட்டத்துக்கு தயாராகும் வடகிழக்கு. அணிதிரளுமாறு சாணக்கியன் அழைப்பு. யுத்த மைதானமாக மாறப்போகும் இலங்கை. விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. விசேட அதிரடிப்படையினரின் சுற்றி வளைப்பில் 8 பேர் கைது. காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலையின் நிர்மாண பணிகள் அடுத்த வருடம் ஆரம்பம். அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டனர். அமைச்சர் கம்மன்பில தெரிவிப்பு. திங்கட்கிழமை வடக்கு கிழக்கில் ஆர்ப்பாட்டம். மக்களுக்கு அழைப்பு. நாட்டின் பொருளாதார நெருக்கடி அடுத்த ஆண்டில் இரட்டிப்பாகலாம். ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை. மேலதிக வகுப்புகளுக்கு அனுமதி வழங்கப்படுமா? வெளியான அறிவிப்பு. உலகக்கிண்ண 2020 போட்டி இன்று ஆரம்பம். பசலையுடன் இலங்கை விரையும் சீன கப்பல். பொருளாதார மேம்பாட்டை முன்னெடுப்பது எப்படி? பிள்ளையான் விளக்கம். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த கோரி முல்லைத்தீவில் ஆரம்பித்த போராட்டம் பருத்தித்துறை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. முல்லைத்தீவு களப்பாடு கடற்கரையில் இன்று காலை 7:15 மணியளவில் ஆரம்பித்த கடல் வழியான கண்டன போராட்டம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை துறைமுகத்தை இன்று காலை 9:30 மணியளவில் வந்தடைந்துள்ளது. இழுவைமடி மீன்பிடி முறை கடல் தொழில் மற்றும் நீரியல் வள சட்டத்தின் கீழ் 2016ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தத்தின் பின்னர் முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தாலும் அது நடைமுறையில் இன்னமும் முழுமையாக செயற்படுத்தப்படாதுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்களின் ரோலர் மீன்பிடி முறையின் காரணமாக வடக்கு மீனவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீனவர்களுக்கு நீதி கோரி கடல் வழியாக இந்த கண்டன போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், ஸ்ரீதரன், சாணக்கியன் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மதியன அங்க சுவீரன் கூப்பிடுறேன். இந்த பாட்டுக்கு பின்னாதான் பெறணும் எல்லாரும்.
பிரேமச்சந்திரன் மற்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருபதாயிரம் மெட்ரிக் டன் கரிம பசலையுடன் சீன கப்பல் ஒன்று இலங்கை நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 22ஆம் தேதி சீனாவின் சண்டாஹோ துறைமுகத்திலிருந்து குறித்த கப்பல் பயணத்தை ஆரம்பித்ததோடு கடந்த 2 தினங்களுக்கு முன் சிங்கப்பூரில் நங்கூரமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த கப்பல் இன்னும் சில தினங்களில் கொழும்பு துறைமுகத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சீனாவின் பசலைக்கு இலங்கை அரசாங்கம் தடை விதித்துள்ள நிலையில் அந்நாட்டு பசலையை கப்பல் ஒன்று இலங்கைக்கு கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் வளங்களை பயன்படுத்தி பொருளாதார மேம்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்று பொருளாதார மறுமலர்ச்சி அமைச்சினால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற வளங்களை பயன்படுத்தி விசேடமாக கனியம், மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு சம்பந்தமான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவரும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பாகரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிடப்பட்டிருக்கும் நீரியல் பூங்கா தொடர்பாக ஆராயும் விசேட கலந்துரையாடல் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத்தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சந்திரகாந்தன் தலைமையில் இடம்பெற்ற போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறிப்பாக எங்கள் மாவட்டத்தில் இருக்கும் மீன், நண்டு, இறால் வளர்க்கக்கூடிய இடங்களை சரியாக அடையாளப்படுத்தி முயற்சியுள்ள மக்களுக்கு அவற்றை பகிர்ந்தளித்து அதேபோன்று வெளிநாட்டு முதலீட்டாளர்களையும் வரவழைத்து முதலீட்டை அதிகரித்து இதனூடாக வேலைவாய்ப்பை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருட இறுதிக்குள் இவற்றுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் விசேடமாக அதிகூடிய வெளிநாட்டு வருமானத்தை ஈட்டித் தருவதோடு குடும்பங்கள் மற்றும் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய திட்டங்களும் முன்னுரிமை அளிப்பதென்றும் அதற்கான ஆரம்ப பூர்வாங்க வேலைகளை எப்படி செய்வது என்றும் தேவையான துறை சார்ந்த அனுமதிகளை அல்லது சட்ட ரீதியாக உள்ள நடைமுறைகளை பின்பற்றி விரைவுபடுத்தி அதற்கான ஆவணங்களை அபிவிருத்தி குழுவுக்கு சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கலந்துரையாடலில் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் உள்ளிட்ட துறைசார் திணைக்களங்களின் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். 2021ஆம் ஆண்டுக்கான 2020 உலக வெற்றிக்கிண்ண கிரிக்கெட் போட்டி இன்று அக்டோபர் 17ஆம் தேதி முதல் நவம்பர் 14ஆம் தேதி வரை ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமானில் இடம்பெறவுள்ளது. உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் தகுதி சுற்றுப் போட்டிகள் ஓமான் மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இன்று இடம்பெறவுள்ளது. முதலாவது போட்டி இன்று பிற்பகல் 3:30க்கு ஆரம்பமாக உள்ளது. இதில் பப்புவா நியூகினியா அணியும் ஓமான் அணியும் மோத உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 அணிகள் பங்கேற்கும் இந்த தகுதி சுற்றில் 4 அணிகள் வீதம் 2 குழுக்களாக போட்டிகள் இடம்பெறும். ஏ குழுவில் இலங்கை, அயர்லாந்து, நெதர்லாந்து, நமீபியா ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளது. பி குழுவில் பங்களாதேஷ், ஓமான், ஸ்கொட்லாந்து, பப்புவா நியூகினியா ஆகிய அணிகள் இடம்பெறுகின்றது. 2020 உலக கிண்ண தொடரின் பிரதான சுற்று எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் குரூப் 12 சுற்றில் இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிர்வரும் 24ஆம் தேதி மோதுகின்றது. இந்த போட்டியை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இத்தொடரில் இந்திய அணி புதிய ஜேர்சியில் விளையாட உள்ளதும் அத்துடன் புதிய ஜேர்சியை பிசிசிஐ அறிமுகம் செய்துள்ளது. அத்தோடு 18ஆம் தேதி இந்திய அணி இங்கிலாந்து அணியுடன் பயிற்சி ஆட்டத்தில் விளையாடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த 2007ஆம் ஆண்டு ஆரம்பமான 2020 உலகக்கிண்ண வெற்றிக்கிண்ண போட்டியில் முதன்முறையாக இந்தியாவே வென்றது. 2009ஆம் ஆண்டு பாகிஸ்தானும் 2010ஆம் ஆண்டில் இங்கிலாந்தும் நடப்பு சாம்பியன் மேற்கிந்திய தீவுகள் 2012ஆம் ஆண்டும் 2014ஆம் ஆண்டு இலங்கையும் வெற்றி கிண்ணத்தை கைப்பற்றியமை குறிப்பிடத்தக்கது. மேலதிக வகுப்புகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் நிதியமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கிடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. அலரி மாளிகையில் நேற்று முற்பகல் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த ஜாப்பா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் மேலதிக வகுப்புகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீங்கேற்படுத்தும் நுண்ணுயிர்கள் இருப்பது கண்டறியப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட சீனாவுக்கு சொந்தமான உரம் ஏற்றப்பட்ட கப்பல் தற்போது மீண்டும் நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அக்கப்பலை திருப்பி அனுப்பிவிட்டதாக விவசாயத்துறை அமைச்சர் தெரிவிக்கின்றார். அரசாங்கம் தேர்தலின் போது வாக்குறுதியளித்த சுபீட்சமான நாட்டுக்கு பதிலாக கழிவுகள் தேங்கிய நாடுதான் இப்போது எஞ்சியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் முன்னெடுக்கப்படும் ஹொபித கெஸ்ம நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் நேற்று சனிக்கிழமை திசமஹராம ரன்மினி தென்ன என்ற பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாயிகளை சந்தித்த சஜித் பிரேமதாசா அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். அரசாங்கத்தின் முறையற்ற தீர்மானங்கள் மற்றும் செயல்திறனற்ற நிர்வாகத்தினால் கோவிட்-19 வைரஸ் பரவல் நெருக்கடியின் தீவிரத்துக்கு எமது நாடு முகம் கொடுத்தது. தடுப்பூசிகளை விரைவாக பெற்றுக் கொடுத்து தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு காணப்பட்ட போதிலும் அரசாங்கம் அதனை செய்யாமல் மூட நம்பிக்கைகளின் பின்னால் சென்றது. இந்த நிலையில் கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவலை தொடர்ந்து நாட்டுக்கு பாரிய பேரழிவை ஏற்படுத்தும் வகையில் அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகள் அமைந்துள்ளது. பால்மா, சமையல் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் பயிர்ச்செய்கைகளில் ஈடுபடுவதற்கு அவசியமான உரத்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பொருட்களின் விலைகள் சடுதியாக பெருமளவு அதிகரித்துள்ளது. வருமானம் உயர்வடையாத போதிலும் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் பசியினால் வாடுகிறார்கள். வெகு விரைவில் எரிபொருள் விலைகளும் அதிகரிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளது. இவை அனைத்துக்கும் அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். தீங்கேற்படுத்தும் நுண்ணுயிர்கள் இருப்பது கண்டறியப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்ட உரமேற்றப்பட்ட கப்பல் தற்போது மீண்டும் நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உரத்தில் அடையாளம் காணப்பட்ட தீங்கேற்படுத்தும் நுண்ணுயிர்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது அக்கப்பலை திருப்பி அனுப்பிவிட்டதாக அமைச்சர் தெரிவித்ததாக சஜித் பிரேமதாசா இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தற்போது என்ன நடக்கின்றது? அரசாங்கம் தேர்தலின் போது வாக்குறுதி அளித்த சுபீட்சமான நாட்டுக்கு பதிலாக கழிவுகள் தேங்கிய நாடுதான் எஞ்சியுள்ளது என தெரிவித்துள்ளார். அத்துடன் பசுமை விவசாயத்துக்கென விசேட ஜனாதிபதி செயலணி ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. சாதாரண விவசாயிகளின் பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு பிரத்யேக செயலணியை நிறுவ வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் உரத்தையும் கிருமி நாசினியையும் பெற்று தருமாறுதான் கேட்கிறார்கள். அதற்கு தீர்வை வழங்குவதை விடுத்து அவர்களை பழிவாங்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுகின்றது என தெரிவித்துள்ளார். சீனாவின் உட்கட்டுமான கடன் உதவி காரணமாக இலங்கை பாரிய வெளிநாட்டு கடனுக்குள் தள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் அச்சடித்து வெளியிடப்படும் அதிக நாணயத்தால் காரணமாகவும் இலங்கை பாரிய பொருளாதார வங்குரோத்து நிலைக்குள் தள்ளப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் நாடுகளின் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான அறிக்கை ஒன்றினை நேற்றைய தினம் வெளியிட்டது. அந்த அறிக்கையில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீதம் 3.6% அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளதுடன் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் உலக அளவில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சியடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வெளிநாடுகளினால் வழங்கப்பட்டு வரும் நிதி பங்களிப்புகள் திடீரென நிறுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் பாரிய பொருளாதார சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என உலக வங்கியும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் ஆசிய கண்டத்தில் இலங்கை மற்றும் மாலத்தீவு ஆகிய நாடுகள் பாரிய நிதி நெருக்கடிக்குள் சிக்கி தவிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூ போர்ட்ரீஸ் நிறுவனத்தின் ஜுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தின் 40% பங்கை வழங்கியமை தொடர்பில் ஆளும் தரப்பின் பங்காளி கட்சிகள் போர்க்கொடியை தூக்கியுள்ளது. இந்த ஒப்பந்தம் தொடர்பில் தமக்கு எதுவும் அறிவிக்கப்படவில்லை என அமைச்சர்களான விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, வாசுதேவ நாணயக்கார உட்பட 10 கட்சிகளின் தலைவர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இது தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்காத நிலையில் ஜனாதிபதி கோட்டபயவை சந்திப்பதற்கு கடிதம் அனுப்பினர். எனினும் இது தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவுடன் கலந்துரையாடுமாறு அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளுக்கு ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச ஆலோசனை வழங்கினார்.
குறித்த ஒப்பந்தம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு ஆளும் கட்சியின் 11 பங்காளி கட்சிகளுக்கு நேரத்தை ஒதுக்கி தருமாறு கோரி ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்துக்கு ஜனாதிபதியால் அனுப்பிய பதில் கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுப்பிய பதில் கடிதம் தொடர்பில் ஆளும் கட்சியின் 11 பங்காளி கட்சியின் தலைவர்களும் இன்று சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை அரசாங்கத்தின் முறையற்ற பசலை விநியோகம் மற்றும் கரிம பசலை திட்டம் காரணமாக தென்னிலங்கையில் விவசாயிகள் விவசாய நடவடிக்கைகளில் இருந்து விலகி வருகின்றனர். தென்னிலங்கையின் ஹம்பாந்தோட்டை லுணுகம்பெகர பகுதியில் விவசாயிகள் பெரும்போக நெல் விவசாயத்தில் இருந்து விலக முடிவு செய்துள்ளனர். சுமார் 950 ஏக்கர் வயல் நிலங்களில் இருந்து 400 விவசாயிகள் நெல் விளைச்சலுக்கு தேவையான பசலை இல்லாமல் பயிர்கள் யாவும் அழிவடைந்துள்ள நிலையில் இனியும் அரசாங்கத்தை நம்ப முடியாது என தெரிவித்து விலகியுள்ளதாக லுணுகம்பெகர விவசாயிகள் சங்க செயலாளர் SAS வீரவிக்ரம தெரிவித்துள்ளார். இது சார்ந்து நடத்தப்பட்ட கூட்டத்தில் ஒரு விவசாய ஆராய்ச்சி அலுவலர் மட்டுமே இருந்ததால் விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளதாக சங்கத்தின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவின்படி இரசாயன உரங்கள் மற்றும் விவசாய சலுகை பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதன் காரணமாக அம்பாந்தோட்டை மாத்திரமன்றி குருநாகல் உட்பட தென்னிலங்கையில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் விவசாயிகள் தமது பயிர்ச்செய்கையை தற்காலிகமாக கைவிட தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழர்களுக்கான அரசியல் ஜனநாயக உரிமைகள் நிச்சயம் கிடைக்கும் என இந்தியாவுக்கான இலங்கையின் துணை தூதுவர் டி வெங்கடேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தமிழ் இனத்துக்கான அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கான அரசியல் ஜனநாயக உரிமைகளும் நிச்சயம் கிடைக்கும். ஐநா பொதுச் செயலாளரை அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச சந்தித்த போது கூட தமிழர்களுக்கான உரிமைகள் குறித்து உறுதி செய்தார் என தெரிவித்துள்ளார். விரைவில் மாகாண தேர்தலும் நடக்கும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா, இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் யுத்த மைதானமாக இலங்கை எதிர்காலத்தில் மையப்படுத்தப்படும் என ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சீனாவுக்கு பிரதான பலங்களை வழங்கியதன் பிரதிபலனாக கெரவெலப்பிட்டிய மின் நிலையத்தை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டியுள்ளது. சீனாவின் பொறிக்குள் இருந்து நீங்கும் வரை இலங்கைக்கு இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் அழுத்தங்களில் இருந்து ஒருபோதும் விடுபட முடியாது என தெரிவித்துள்ளார். எப்போது வெளிநாட்டு கடன் என்ற எரிமலை வெடிக்கும் என்று ஊகிக்க முடியாத அளவுக்கு கடன் சுமையில் நாடு உள்ளது. சீனாவுடன் நெருங்கியவர் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து நாடு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது. ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு தலைவர்கள் தலதா மாளிகைக்கும் ருவன் வெளிசாயவுக்கும் சென்று நாட்டின் வளங்களை விற்க மாட்டோம் என சத்திய பிரமாணம் செய்கின்றார்கள். 2000ஆம் ஆண்டிலிருந்து தேசிய வளங்களை விற்கும் கொள்கை அரச தலைவர்களிடம் புறையோடி போயுள்ளது எனவும் பலம் வாய்ந்த நாடுகளில் இருந்து விடுபடும் முறைமையை கொண்ட அரசாங்கத்தை தோற்றுவிக்க மக்கள் தயாராக உள்ளார்கள். தேசிய வளங்கள் புற நாட்டவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளமையினால் நாட்டுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் என்பதை அரசியல்வாதிகள் நன்கு அறிவார்கள். ஆனால் எதிர்ப்பதற்கு அவர்களுக்கு தைரியம் கிடையாது. மக்களே இனி நடப்பதை தீர்மானிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மக்களின் வாழ்வாதாரங்களை காப்பாற்றும் போராட்டங்களுக்கு அனைவரையும் அணிதிரளுமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அழைப்பு விடுத்துள்ளார். வடமாகாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரனால் முன்னெடுக்கப்படும் கவன ஈர்ப்பு போராட்டத்துக்கு மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முழு ஆதரவுடன் மட்டக்களப்பிலும் எதிர்வரும் நாளை 18ஆம் தேதி போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் தரை மற்றும் கடல் வழியில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வெள்ளாவளியில் காலை 8 மணிக்கும், கொக்கட்டிச்சோலையில் 8:30 மணிக்கும், ஆயித்தியமலையில் 9:30 மணிக்கும், பந்தாறு மூலையில் 10:30 மணிக்கும், கிரானில் 11:30 மணிக்கும் என 5 இடங்களில் விவசாயிகளால் இடம்பெறும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் அந்தந்த பகுதி பிரதேச தவிசாளர்கள், உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி தொகுதி கிளை, பிரதேச கிளை உறுப்பினர்கள், வாலிபர் அணி உறுப்பினர்கள், மகளிர் அணி உறுப்பினர்களும் உள்ளிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்காளி கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் விசேட அதிரடி படையினர் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்புகளில் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக 3 மதுபான சுற்றி வளைப்புகளில் 3 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 242.25 லிட்டர் மதுபானமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் 568 லிட்டர் கோடா, 1 ஓட்டோ, 1 செப்பு தகடு, 5 இரும்பு பீப்பா என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளது.
இதேவேளை கதிர்காமம் திஸ்ஸமகாராம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரன்மினி தென்ன பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் துப்பாக்கியுடன் திஸ்ஸமகாராமய பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு கடவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடவத்தை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 6 கிராம் 75 மில்லி கிராம் ஆய்ஸ் போதைப் பொருளுடன் கடவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த 34 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மணன்துறை பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் அனுமதி பத்திரமின்றி களஞ்சியப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த மணலை டிப்பர் ரக வாகனத்தில் ஏற்றி கொண்டிருந்த இருவரை டிப்பர் ரக வாகனத்துடன் விசேட அதிரடிப்படையினர் கைது செய்து தங்குட்டுவ போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். தங்குட்டுவ லுணுவில் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 23, 27 வயதுடைய இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரேலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சுமார் 1.5 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் பத்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயது நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டின் ஆரம்பத்தில் புதிய காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலை நிர்மாணப் பணிகள் ஆரம்பமாக உள்ளது. இலங்கை சீமேந்து கூட்டுத்தாபனத்தின் தலைவர் காமினி ஏகநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். காங்கேசன்துறை சீமேந்து தொழிற்சாலையின் 725 ஏக்கர் நிலத்தை அங்கீகரிக்கவும் இராணுவத்தினர் ஆக்கிரமித்துள்ள 185 ஏக்கர் நிலத்திலிருந்து அவர்கள் விலகிச் செல்ல அழைப்பு விடுத்தும் தாக்கல் செய்யப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி அமைச்சரவை பத்திரத்துக்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு 100க்கும் பழைய இயந்திரங்களை அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வமாக அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்லுமாறு இராணுவத்திடம் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் 2022 ஆண்டின் ஆரம்பத்தில் வளாகத்தில் புதிய KKS சீமேந்து தொழிற்சாலை கட்டப்படும் போது அவர்கள் அங்கிருந்து வெளியேறுவார்கள் என்று இலங்கை சீமேந்து கூட்டுத்தாபனத்தின் தலைவர் காமினி ஏகநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சீமேந்து கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா சிமெண்ட் நிறுவனம் ஆகிய இரண்டுக்கும் சொந்தமான வளாகங்கள் இராணுவத்தின் ஆதரவுடன் தற்போது அகற்றப்பட்டு வருகின்றது. 1950களில் நிறுவப்பட்ட KKS சிலோன் சீமெண்ட் கூட்டுத்தாபனம் இலங்கைக்கு பெரும் வருவாயை ஈட்டித்தந்த தொழிற்சாலையாக விளங்கியமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை தற்போது உடைந்துவிட்டதாக பிபிதுருகெல உரிமைய கட்சியின் தலைவரும் எரிசக்தி அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இவ்வாறு உடைந்துவிட்ட நம்பிக்கையினை மீள கட்டியெழுப்புவது இலகுவான விடயம் அல்லவென அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் முறையான திட்டம் ஒன்றினை வகுத்து செயற்படுவோமானால் இழந்த நம்பிக்கையை மீள பெற முடியும் என அமைச்சர் உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திலிருந்து வெளியேறுவதென்பது தனக்கு இலகுவான விடயம் என குறிப்பிட்ட அவர் எவ்வாறாயினும் அரசாங்கத்தினுள் இருந்து கொண்டு ஒரு எதிர்க்கட்சியைப் போல செயற்பட்டு அரசாங்கத்தை சரியான பாதையில் கொண்டு செல்ல முயற்சிப்பதாக எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில இதன் போது தெரிவித்துள்ளார். தேசிய பொருளாதார முகாமைத்துவத்தில் அரசாங்கத்தின் இயலாமையின் வெளிப்பாடுகளை தற்போது நாட்டில் காணக்கூடியதாக உள்ளது. இதன் தாக்கம் 2022 ஆண்டில் இரட்டிப்பாக காணப்படும் என எச்சரித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க பொருளாதார சவால்களை கணிப்பிட்டு சிறப்பு திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டிய நிலையில் இலங்கை உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளை கருத்தில் கொண்டு தேசிய பொருளாதார சவால்களை முகாமைத்துவம் செய்ய இயலாமையின் வெளிப்பாடுகளையே இன்று நாட்டில் காண்கின்றோம். பொருளாதார முகாமைத்துவத்தில் அரசாங்கம் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் இந்த இயலாமையை புரிந்து கொண்டுள்ளனர். 2022 ஆண்டில் இதன் தாக்கம் இரட்டிப்பாக இருக்கும். மக்கள் வாழ முடியாத அளவுக்கு நிலைமை மோசமடைந்துள்ளது. இதனை மேலும் நெருக்கடிக்குள் கொண்டு செல்லும் வகையில் அரசாங்கத்தின் தீர்மானங்கள் அமைகின்றது. எதிர்க்கட்சியும் வெறுமனே விமர்சிப்பவர்களாக காணப்படுகின்றது. எனவே தற்போதைய சவால்களை கணிப்பிட்டு சிறப்பு திட்டம் ஒன்றை வகுக்க வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். இதனை கூடிய விரைவில் செய்து மக்கள் மயப்படுத்தும் செயற்பாடுகளை ஐக்கிய தேசிய கட்சி முன்னெடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியில் ஐக்கிய தேசிய கட்சியின் சாதனைகளை யாரும் மறந்துவிட முடியாது. அதற்கு வரலாறு சாட்சி பகிரும். அதேபோன்று விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் என பல துறை சார்ந்தவர்களும் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக குரல் எழுப்புகின்றனர். அவற்றுக்கு பதிலளிக்கவோ தீர்வை முன்வைக்கவோ முடியாத நிலையில் அரசாங்கம் உள்ளது. அரசாங்கத்துக்கு எதிரான பரந்துபட்ட எதிர்ப்புகள் மற்றும் நாட்டில் மேலோங்கியுள்ள பொருளாதார வாழ்வாதார அழுத்தங்களினால் மக்கள் நம்பிக்கையை இழந்துள்ளனர். எனவே ஒன்றிணைந்து மக்கள் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி இதற்கு தலைமை தாங்கும் என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள உரத்தட்டுப்பாடு பிரச்சினைக்கு துரித தீர்வினை வழங்குமாறு வலியுறுத்தி நாளை மறுதினம் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு வடக்கு கிழக்கில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவிக்கையில், நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ள உரம் மற்றும் கிருமிநாசினி பற்றாக்குறை விவசாயிகளையும் தோட்ட தொழிலையும் மிக மோசமாக பாதித்துள்ளது.
வடக்கிலும் கிழக்கிலும் காலப்போக பெரும்போக நெற்பயிற்சிகை தற்போது ஆரம்பமாகியுள்ளது. ஓரிரு வாரங்களுக்குள் பசலை மற்றும் கிருமிநாசினி அத்தியாவசியமாக தேவைப்படும் இத்தேவையை உடனடியாக பூர்த்தி செய்யுமாறு கோரி வடக்கு கிழக்கில் உள்ள சகல கமநல சேவைகள் மையங்கள் ஊடாக நாளை மறுதினம் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு ஆர்ப்பாட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று காரணமாக சிறிய எண்ணிக்கையானவர்கள் சமூக இடைவெளிகளை பேணி இப்போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். பல இடங்களில் ஒரே நேரத்தில் நடைபெறவிருக்கும் இவ்வார்ப்பாட்டங்களுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார்.